ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, தஞ்சை பெரிய கோயிலில் குடிகொண்டிருக்கும் இந்த வராகி அம்மா இப்போது என் பாதத்தை தொடச் சொன்னதின் காரணமே நீ ஆசைப்பட்ட விஷயங்களை உன் வாழ்க்கையில நடத்தி கொடுப்பதற்காக தான். ஏன்னா என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் பெற்ற பிள்ளைகளுக்கு தான் வாழ்க்கையில மாபெரும் வெற்றியை பெற்று மகிழ்வாக வாழ முடியும். அந்த விதத்துல உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகவே இப்போது என் பாதத்தை தொடச் சொன்னேன். கண்டிப்பா என் ஆசீர்வாதம் மூலமாகவே உன் வாழ்க்கையில அழகான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்து உனக்கு நற்பெயரும் நற்செய்தியும் வந்து சேரும்படி நான் செய்ய போறேன். உன் வாழ்க்கையில இப்போது இருக்கக்கூடிய எல்லா இருளையும் அகற்றி உனக்கு வழிகாட்ட வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இனிமே உன் வாழ்க்கையில நல்ல திருப்பங்களும் மாற்றங்களும் வரும்படி நான் செய்வேன் என் செல்லமே. உன் விதியை மாற்றி உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்து நீ நினைச்ச காரியங்களையும் வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன். எது உனக்கு தடையா இருக்கு நீ நினைக்கிறியோ எல்லாமே தானாக உன்னை விட்டு விலக போகுது. உன் மனம் விரும்பும் அத்தனை விஷயங்களையும் உனக்கு அழகாக அமைச்சு கொடுத்து செல்வ வளமிக்க சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு அமைப்பேன். உன் வழி எங்கும் வழிந்தோடும் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நீ அனுபவிச்சு ரசிச்சு வாழும்படி நான் செய்ய போறேன் என் செல்லமே. உன்னை யார் கைவிட்டாலும் இந்த வராகி அம்மா ஒருபோதும் கைவிட மாட்டேன். இப்போது இரவோடு இரவாக அனைத்தையும் உனக்கு சரி செஞ்சு நாளை விடியல்ல உனக்கு ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும்படி செய்ய போறேன். அது உன் எதிர்காலத்துக்கு நன்மையை செய்யக்கூடிய மாற்றமாக இருக்கும் என் செல்லமே. உனக்கான தேவைகள் அனைத்தையும் நாளைக்கே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க போறேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ உன் முயற்சியை மட்டும் கைவிட்டாத. முயற்சி இருந்தாதான் என் அருள் பரிபூரணமாக உன்னை வந்து சேரும். நீ ஏதாவது ஒரு விஷயத்துக்காக தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்க. அந்த முயற்சிக்கு நான் உயிர் கொடுத்து அதையே உனக்கு சாதகமாக மாற்றி தரப்போறேன். இனிமே உன் மனசுலையும் வாழ்க்கையிலையும் நல்ல நல்ல மாற்றங்கள் வரும்படியும் நான் செய்வேன் என் செல்லமே. உன் எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையில விதையாக விதைக்கப்படுகிறது. எப்போதும் நீ நல்லதையே நினைச்சினா உனக்கு நல்லதே நடக்கும்படி நான் செய்வேன். இப்போது இந்த இரவு நேரம் அமைதியாக இருக்கும்போது நீ மனசுல என்ன நினைக்கிறியோ அது நாளைக்கு நிஜமாக உன் கண்ணு முன்னால வந்து நிற்க போகுது. நீ எப்போதும் மனசுல இருள் நிறைந்த எண்ணங்களை மட்டும் வச்சுக்காத. உன் பாதையை ஒளிரச் செய்யும் நல்ல விஷயங்களையும் நன்மை தரும் எண்ணங்களையும் உனக்குள்ள வச்சுக்கோ. நன்மையை மட்டும் நினைக்கக்கூடிய என் பிள்ளையான உனக்கு எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ ஒளிய நினைச்சினா ஒளி வரும். உன் மனதை நீ தைரியமாக வெளிச்சமாக ஒளியாக வைத்து கொள்ளும் போது நானே உனக்குள் இருந்து உன்னை பிரகாசிப்பேன். உன் எண்ணங்களே தெய்வீக சக்தியாக உனக்கு மாறப்போகுது. நான் உன் நன்மைக்கான வழிகளை சொல்ல போறேன். நீ கனவு கண்டது போல உன் வாழ்க்கையை அழகாக மலரச் செய்வேன் என் செல்லமே. உன்கிட்ட இருக்கக்கூடிய சக்தியும் உன்னுடைய திறமையும் நல்ல சிந்தனையும் நீ செய்யும் முயற்சிகளும் எல்லாமே நான் உனக்கு கொடுத்த வரப்பிரசாதம் தான். நீ என் மேல நம்பிக்கை வச்சினா இந்த உலகத்தையே நீ ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு இந்த வராகி அம்மா உனக்கான நல்ல சிந்தனையை கொடுத்து உன்னை வழி நடத்துவேன். உன்னுடைய முயற்சிகள் அனைத்தும் நிச்சயமாக உன்னை உயர்த்த போகுது. என் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற உன்னால எல்லா தடைகளையும் தாண்டி ஜெயிக்க முடியும். என் அருளால் நீ முன்னேறி என் ஆசீர்வாதத்தால் நீ வெற்றி பெறுவதை இனி யாராலும் தடுக்க முடியாது என் செல்லமே. நீ என் பாதத்தை தொட்டு வணங்கியதின் பலனாக உன்னுடைய நம்பிக்கைக்கு பரிசாக உன்னை வெற்றியிலும் உயர்விலும் கொண்டு போய் சேர்க்க போறேன். தெய்வீக அருள் உனக்கு முழுவதுமாக கிடைச்சு உன் வாழ்க்கையவே நீ ஜெயிக்க போற. இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி இந்த வராகியமா பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழும்படியும் நீ ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு நடக்கும்படியும் நான் செய்வேன் என் செல்லமே. புன்னகைங்கிறது மகிழ்ச்சியை வெளிப்படுத்த மட்டுமல்ல, அது சில சமயம் சோகங்களை மறைக்கவும் சில தோல்விகளிலிருந்து மீண்டு வருவதற்காகவும் கூட கொடுக்கப்படுதுன்றதை புரிஞ்சுக்கோ. உன்னை பலவீனப்படுத்தும் தேவையற்ற பயத்தை உனக்குள் இருந்து ஒதுக்கிவிடு. நீ பயப்பட்டினா அது உனக்குள்ள தவறான முடிவுகளை எடுக்க வச்சிரும். நீ சந்தோஷத்தோடு எப்போதும் மகிழ்ச்சியோட எல்லா விஷயங்களையும் தைரியமாக சிந்திக்க பழகு. நீ சந்தோஷப்படும் போது உன் கூட இருந்தவங்களை விட
நீ கஷ்டப்படும் போது உனக்கு தோள் கொடுத்தவர்களையும் ஆதரவாக இருந்தவர்களையும் மறந்து விடாதே. உனக்கு கஷ்டம் வரும்போது உன்னை தேடி வந்து உதவி செஞ்சவங்க எல்லாருமே என்னால் அனுப்பப்பட்டு வந்தவர்கள்தான். எந்த வடிவத்திலாவது இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உனக்கான நல்லதை நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. சகிச்சு சகிச்சு சலிச்சு சலிச்சு பொறுத்து வெறுத்து வெறுத்து காலம் தேஞ்சு போய் வயசும் ஓஞ்சு போய் பிடிச்சது பிடிக்காதது இருந்தது இல்லாததுன்னு ஏக்கத்திலேயே உன் வாழ்க்கையை வாழாதே. என்ன கிடைச்சாலும் அதை சந்தோஷமா ஏத்துக்கிட்டு மன நிறைவோட மகிழ்ச்சியோட வாழ தயாராகு. ஒரே கிளையில 2 பழங்கள் வருதுன்னு வச்சுக்கோ. ஒரு பழம் சீக்கிரம் பழுத்துரும், இன்னொரு பழம் காயாக இருந்து அது பழுப்பதற்கான நேரத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கும். இதன் மூலமாக இயற்கை சொல்லும் பாடம் என்ன தெரியுமா? ஒருத்தவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா இன்னொருத்தவங்க தோத்து போனதா அர்த்தம் கிடையாது. நீ ஜெயிக்கிறதுக்கான தருணமும் வரும்ன்றத புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக இருன்னு சொல்வதற்காகவே ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய 2 பழங்கள்ல ஒன்று காயாகவும் ஒன்று கனியாகவும் இருக்கு. அந்த காய் கனியாக மாறுவதற்கான நேரம் வருவதற்காக பொறுத்திருப்பதைப் போல நீயும் ஜெயிப்பதற்கான தருணத்தை எதிர்நோக்கி காத்திரு. உன் வாழ்க்கையிலையும் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி, வெற்றி உன் கைகளில் வந்து சேரும்படி இந்த வராகியம்மா உனக்கு உறுதுணையாக இருப்பேன். வாழ்க்கை எப்போதும் ஏற்ற தாழ்வுகளோட இன்பம் துன்பம் கலந்ததாகவே இருக்கும். ஆனால் உன்னுடைய கவனம் எப்போதும் ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவமாக ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ தயாரானதாக இருக்கணும். நீ மன நிம்மதியோட மகிழ்ச்சியோட வாழும்படி இந்த வராகியம்மா இப்போதே உன்னை ஆசிர்வதிச்சு உனக்கான விஷயங்களை வெற்றிகரமாக ஆக்கி கொடுக்கிறேன். நீ புயலின் மீது அதிக கவனம் செலுத்துகிறாயா அல்லது உனக்குள் இருக்கும் அமைதியின் வெளிச்சத்தில் கவனம் செலுத்துகிறாயான்றத புரிஞ்சுக்கிட்டு செயல்படு. ஒரு சூழ்நிலைக்கு கட்டாயமான விதத்தில் எதிர் செயல் செய்யும் போதுதான் அங்கு மன அழுத்தம் உருவாகுது. நீ உன் சூழ்நிலை எப்படி இருக்கோ அதுக்கு எதிர்மாறா யோசிக்காம அந்த சூழ்நிலையோட பொறுத்துக்கிட்டே அதை சகிச்சுக்கிட்டே கடந்து போய் அதன் மூலமாகவே உனக்கு சாத்தியமான உனக்கு சாதகமான விஷயங்களை செய்து கொள்ள முயற்சி செய். நீ மனசுல தைரியம் இல்லாம கண்ணீர் வடிக்கும் போதெல்லாம் அந்த கண்ணீரானது என் பாதங்களில் நீ தந்த காணிக்கையாக வந்து விழுகிறது. அப்படிதான் உன் கண்ணீரை எனக்கு காணிக்கையாக்கியதின் பலனாக இப்போது உன்னை ஆசீர்வதிக்க ஓடி வந்தேன். இந்த தஞ்சாவூர் பெரிய கோயிலில் குடிகொண்டிருக்கும் வராகி அம்மாவின் பாதத்தை தொட்டு வணங்கிய உனக்கு எல்லா விஷயங்களும் நாளைக்கே நல்லபடியாக நடக்கும்படி செய்கிறேன். இனிமே உன் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழ்வதை பார்த்து நீயே மகிழ்வாய் என் செல்லமே. நான் உன் உள்ளத்தில் விதைத்த நம்பிக்கையோட சந்தோஷமாக வாழ தயாராகு. உன்னால உன் வாழ்க்கையை கண்டிப்பா உனக்கு பிடிச்சது போல வாழ முடியும். நான் உன் கூடவே தான் இருக்கேன். ஒவ்வொரு அடியிலும் உன்னை வழி நடத்தி நீ நல்லபடியாக வாழும்படி செய்கிறேன். நீ எடுத்த முடிவுகள் அனைத்தும் நல்லதாய் அமையும்படி உனக்கான சூழ்நிலைகளை உனக்கு சாதகமாக நான் மாற்றி அமைக்கிறேன். நம்பிக்கையோட நீ இருந்தீனா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நானே உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கைக்கான விஷயங்களையும் வெற்றிகரமாக அமைச்சு கொடுப்பேன். உன் வாழ்க்கைய நீ நல்லபடியாக வாழும்படி என் அருளால் நான் அதிசயம் நிகழ்த்துவேன் என் செல்லமே. கடந்த காலங்கிறது ஒரு பாடம் தானே தவிர அது உனக்கான தண்டனை கிடையாது. நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு, அதை திரும்ப மாற்ற முடியாதல்லவா? ஆனால் உன் எதிர்காலங்கிறது வெறும் தாளாக வெற்றுத்தாளாக உன் கைகளில் தான் இருக்கு. அந்த வெற்றுத்தாளில் நீ எழுத போகும் வரிகள் தான், உன் நம்பிக்கையின் மூலமாக நீ செய்யக்கூடிய செயல்கள் தான் உனக்கான வெற்றியை தரக்கூடியது, எதிர்காலத்தை மாற்றக்கூடியதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நிதானத்தை நிம்மதியோடு எதிர்கொள்ள தயாராகு. நீ எதிர்பார்க்கிற விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக உன் எதிர்காலத்தில் சிறப்பாக நடந்து முடியும்படியும் உனக்கு நல்லதே நடக்கும்படியும் இந்த வராகியம்மா நான் செய்கிறேன். நடந்ததை நினச்சி நீ மனசு உடைஞ்சு போக வேணாம். நடந்த எல்லா விஷயங்களும் உன்னை பலமாக்குவதற்காகவே மட்டும் நடந்ததுன்றதை புரிஞ்சுக்கோ. இனி வரக்கூடிய நாட்களில் பொறுமையும் நேர்மறை எண்ணங்களும் உனக்கு துணையாக இருக்கட்டும். யார் மகிழ்ச்சியாக இருந்தாலும் இந்த வராகி அம்மாவின் அருள் அவர்களுக்கு முழுமையாக சேரும். இப்போதும் நீ மகிழ்ச்சியாக மன நிறைவோட நம்பிக்கையோடு என் பாதத்தை தொட்டதின் பலனாக தான் உனக்கான விஷயங்களை சிறப்பாக அமைச்சு கொடுக்க போறேன். இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படியும்
இந்த வராகி அம்மா நானே உன்னை ஆசீர்வதிப்பேன் என்